இதுக்கு முன்னாடி பார்த்த செஷனில் ஒரு பக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பக்கெட்டுக்குள்ளே ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த ஃபைல்ஸுக்கான பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்து அது எப்படி பப்ளிக் ஆக்சஸில் எப்படி வியூ பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏடபிள்யூ சர்வீஸில் இருக்கிற எஸ்3யை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ எஸ்3யை யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து நம்ம இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். அது நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண அதே பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணணும் தெரிஞ்சால் தான் நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட்லாம் எப்படி ஹோஸ்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பக்கெட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ பக்கெட் உள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஃபைலுமே இல்லை. ஸோ என்னோட ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் என்னோட வெப் கண்டென்ட் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பக்கெட்டில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஃபைல்ஸ் எல்லாம். ஸோ டைரக்ட் அப்லோட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபைல்ஸ். ஸோ இதுதான் என்னோட வெப் கண்டென்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபைல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபோல்டர்ஸ் ஆட் பண்ணுறேன். இன்னொன்று தான் ஆட் பண்ண முடியுது. Images. Font. ஸோ அப்லோட் இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணுறேன். என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 87 GB ரன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் இதெல்லாம் ஒரு ஃபைல் அப்லோட் ஆகாமல் ஃபைல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஸ்டேட்டஸில் இங்கே நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 0 தான். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு என்னோட ஆப்ஜெக்டை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே நான் அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. இது என்னோட இண்டெக்ஸ் ஃபைல். இதுதான் என்னோட இண்டெக்ஸ் ஃபைல். இது இமேஜ் ஃபோல்டர். இந்த வெப்சைட்டுக்கான இமேஜஸ் எல்லாமே ஒரு இடத்த ஃபோல்டர் பண்ணியிருக்கோம். இது சிஎஸ்ஏ ஃபைல். ஸோ ஆக்கியூ பண்ணது HTML ஃபைல்ஸ். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வெப் கண்டென்ட்டை தான் நான் வந்து இப்போ ஹோஸ்டிங் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் வந்து பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பக்கெட்டில் நார்மலாக வந்து நம்ம வெப் ஹோஸ்டிங் எப்படி பண்ணோம், வெப் சர்வர் அப்ளை பண்ணி அதில் வந்து நம்ம வெப் ஹோஸ்டிங் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் S3 வந்து டைரெக்டாக வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ஹோஸ்டிங் பண்ணுற மாரி ஒரு ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட பக்கெட்டில் எல்லா டேட்டாவுமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வெப் கண்டென்ட்டாக மாற்ற போகிறீங்க, வெப் ஹோஸ்டிங் பண்ண போகிறீங்க. இந்த ஆப்ஜெக்ட் தான் ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ஹோஸ்டிங் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் இருக்குது. ஸோ இதை நான் எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ எனேபிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் டைப்பு ஹோஸ்டிங் ஸ்டாட்டிக் வெப்சைட். நான் ஆக்சுவலாக வச்சிருக்க எல்லாமே ஸ்டாட்டிக் கண்டென்ட். நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை சூஸ் பண்ணுறேன். இங்கே ரீடைரக்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் அன் ஆப்ஜெக்ட். நான் ஆப்ஜெக்ட் வந்து ரீடைரக்ட் பண்ணல. ஸோ அதனால வந்து நான் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதோட நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைலில் கொடுக்கணும். HTML. ஸோ இதுதான் என்னோட இண்டெக்ஸ் ஃபைல். எரர் டாக்குமெண்ட் ஃபைல் நான் எதுவும் வச்சுன்னு இல்லை. ஸோ டேரெக்டாக வந்து சேவ் கொடுத்துட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. அப்படியே திருப்பி ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு வெப் பேஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் நம்ம கிரியேட் பண்ண. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் இங்கே என்னோட பக்கெட் நேம் ப்ளஸ் S3 சர்வீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட் இது புதுசாக ஆட் ஆயிருக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் இருக்காது. AP South 1A அமேசான் வந்துடும். ஸோ இங்கே இந்த அது அமேசானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட கீஸ் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட்னு வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண URL நம்மளுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா 403 எரர். எதுக்காக இந்த எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் பப்ளிக் பண்ணல. ஸோ அதே சேம் செனாரியோ தான் நம்ம ஆப்ஜெக்டை பப்ளிக் டவுன் click and
எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிட்டு ஆக்ஷன்ல போயிட்டு அப்படியே திருப்பி இந்த ஆக்ஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மேக் பப்ளிக் யூஸிங். மேக் ஏ பப்ளிக். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே பப்ளிக் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட S3 பக்கெட்டை யூஸ் பண்ணி சர்வீஸை யூஸ் பண்ணி நம்மள வந்து S3 பக்கெட்டில் இருக்கிற ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸை நம்ம ஹோஸ்டிங் பண்ணுறோம். வேற ஒரு செனாரியோவில் மீட் பண்ணலாம். ஸோ ஓகே, டேக் கேர், பாய் பாய் பாய்.